Hello friends, welcome back to my channel Soumya's Castle. இந்த vlog last வீடியோவோட continuation தான். Sunday morning என்னோட first work என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவாட்டி வைக்கிறது தான். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் டென்ஷன் இல்லாமல் வேலை நடக்கும். மாவை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு டிமார்ட் தான் கிளம்பிட்டோம். நேற்று டிமார்ட்டில் பயங்கர க்ரௌடாக இருந்தனால ஷாப்பிங் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம். டிராஃபிக்கும் அவ்வளோவா இல்லை. 20 மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிட்டோம். டிமார்ட்லேயும் ரஷ் இல்லை. எப்போவுமே மந்த்லி க்ராசரிஸ் ஷாப் பண்ணுறக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கிற ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்னென்ன பொருள் வேணுமோ அதை வந்து மறக்காமையும் வாங்குவோம். அட் த சேம் டைம் ஆல்ரெடி இருக்கிற பொருளை வந்துட்டு ரிப்பீட்டடாக வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அரௌண்ட் 2:30 ஆகிடுச்சு. சரி லஞ்சு சாப்பிடலான்னு தான் போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. இப்போது இது எந்த ரோடுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து இங்கே அஞ்சப்பருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ லஞ்செல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே அஞ்சப்பரில் வந்துட்டு மட்டன் டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மட்டன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நாங்கள் வந்து அஞ்சப்பருக்கு தான் வருவோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இளநீர் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஃப்டர் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இளநீர் பாயாசம் வாங்கி குடிச்சிட்டு தான் வருவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிரான்ச்சில் வந்துட்டு அது அவைலபிளாக இல்லை. எத்தனை பேர் அஞ்சப்பரில் இளநீர் பாயாசம் குடிச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.